வெல்கம் டு ஒன் பீஸ் வேர்ல்டு மொம்மே. ஒன் பீஸோட ஒரு பிக்கஸ்ட் மிஸ்ட்ரியை ஓடா வந்து இப்போ ரிவீல் பண்ணிட்டாரு. நம்ம எல்லாருமே ஈமு வந்து பொண்ணு தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆக்சுவலா ஈமு வந்து மேல். அவனோட என்ட்ரி எல்ஃபால வெறித்தனமா இருக்கு. எப்படி என்ட்ராகிறான்னா ஸ்கையிலேருந்து ஒரு மேஜிக்கல் சர்க்கிள் வழியா உள்ள வர்றான். வர்றப்போ ரொம்ப அதிகமான கான்குரர் ஹாக்கியை வந்து ரிலீஸ் பண்றான். ஸோ அதை பாக்குறப்போ அங்க இருக்க எல்லாருமே அரண்டு போறாங்க. ஒரு ஈவில் உள்ள வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியுது. ரம்பிளிங் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கூட ஒரு சில பேர் வந்து திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஈமு உள்ள என்ட்ரானதுக்கு அப்புறமா அங்க இருந்த பில்டிங்ஸ் அங்க இருந்த ட்ரீஸ் எல்லாமே ஒரு ஈவில் ஸ்மைல்ல போடுது. அப்படியே அவனோட ஃபேஸை க்ளோஸ்ல பாக்குறப்போ அப்படியே பிளட் வந்து ப்ளீட் ஆகிட்டு இருக்கு. இவனோட பேர் வந்து நெரோனா ஈமு. டெவில் ஃப்ரூட் யூசரா இருக்கான். இந்த வேர்ல்ட் கவர்மெண்ட்டை கிரியேட் பண்ணாங்க இல்லையா, அதுல இருக்க 20 கிங்ல இவனுமே ஒன் ஆஃப் த கிங். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஈமுங்கிறது யாரு, அவன் ஏன் எல்ஃபாக்குள்ள வந்து என்ட்ரா இருக்கான், அவனோட பவர்ஸ் என்ன, ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்துடலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு அப்படியே பக்கத்தில் ஒரு ஹைப் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதையும் தட்டி விட்டுருங்க. ஈமோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குறப்போ மேரி ஜோஸில் ஒரு அண்டர் கிரவுண்டுக்குள்ளே வந்து போயிட்டு இருப்பான். ஸோ உள்ளே வந்து ஒரு ரூம் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ளே ஒரு பெரிய ஸ்ட்ரா ஹெட் வந்து இருக்கும். அவனோட கையில் பார்த்தீங்கன்னா வாண்டட் போஸ்டரை வந்து வச்சிருந்திருப்பான். லூஃபி, பிளாக் பீரியடு, அதுக்கப்புறமா நம்ம சிரகோசி. ஸோ இவங்க 3 பேரோட போஸ்டரை வந்து அவன் கையில் வந்து வச்சிருந்திருப்பான். லூஃபி இருக்கா இல்லையா, லூஃபி வந்து ஜாய் பாய். அதுக்கடுத்து நம்மளோட பிளாக் பீரியட் எடுத்துக்கிட்டோம்னா பிளாக் பீரியட் யாருன்னா டேவி டி ஜோன்ஸ். இப்போ வந்து நம்ம ராக்ஸ் இருக்கான்ல, ஸோ ராக்ஸ் வந்து ஈமோ பார்க்குறப்போ நீ கேட்டிருப்பான், நீ யாரை பார்த்து அதிகமாக பயந்தன்னு சொல்லிட்டு கேட்டிருப்பான். ஜாய் பாய் இல்ல டேவி டி ஜோன்ஸான்னு சொல்லிட்டு. ராக்ஸ் இருக்காங்க இல்லையா, ராக்ஸ் வந்து டேவி டி ஜோன்ஸ். எப்படின்னா இப்போ வந்து சன்கார்ட் நிக்கா, ஜாய் பாய், நம்ம லூஃபி பார்க்குறோம்ல, ஸோ அந்த மாதிரி டேவி டி ஜோன்ஸ், ராக்ஸ். இப்போ ராக்ஸுக்கு அடுத்து பிளாக் பீரியடு. ஸோ அந்த கிளான்ல இருக்க ஒரே ஒருத்தன் வந்து நம்ம பிளாக் பீரியட் தான் இப்போதைக்கு இருந்துகிட்டு இருக்கான். அதுக்கடுத்து சிரகோசி. சிரகோசியோட போஸ்டரை பார்த்தா அதையுமே கிழிச்சு போட்டு இருந்திருப்பா. ஏன்னா சிரகோசி வந்து ஒரு ஏசியன் வெப்பன். பொசிடனால என்ன பண்ண முடியும்னா சீக்கிங்கோட கம்யூனிகேட் பண்ண முடியும், அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ சீக்கிங்கோட பவர்ஸை யூஸ் பண்ணி ஒரு என்டையர் ஐலாண்டை கூட அழிக்க முடியும். ஆல்ரெடி ஜாய் பாய் வந்து ஃபிஷ்மேன்ஸுக்கு வந்து ஒரு ப்ராமிஸ் கொடுத்து ஃபுல்ஃபில் பண்ண முடியல. இப்போதைக்கு லூஃபி தான் சன்கார்ட் நிக்காவா இருக்கான். அவன் வந்து சிரகோசியை வந்து மீட் பண்ணிட்டான். ஸோ அவங்களுக்குள்ள ஒரு பெட்டரான ரிலேஷன்ஷிப்புங்கிறது வந்து இருக்கு. இவங்களுக்குள்ள இருக்க கனெக்ஷன் என்ன, ஒரு 800 வருஷத்துக்கு முன்னாடி வாய்டு செஞ்சுரி அப்போ ஏசியன் கிங்டம் சொல்லிட்டு ஒரு பவர்ஃபுல்லான கிங்டம் வந்து இருந்திருக்கு. அதுக்கு அகைன்ஸ்டா 20 கிங்ஸ் சேர்ந்து பேட்டில் பண்ணியிருக்காங்க. பேட்டில் பண்ணி வின் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ இருக்க வேர்ல்ட் கவர்மெண்ட்டை வந்து உருவாக்குறாங்க. பட் அந்த உருவாக்குறதுல என்ன ப்ராப்ளம் நடந்ததுன்னு தெரியல. அதுலேருந்து லில்லி வந்து வெளில வந்துட்டா. அதனால அந்த எம்டி த்ரோன்ல வந்து பார்க்கலாம், மொத்தம் 19 ஸ்வாடு தான் இருக்கும், ஒரு ஸ்வாடு வந்து இல்லை. அந்த 19 பேர்ல ஒரு பர்சன் தான் ஈமு. ஈமு வந்து லில்லியை லவ் பண்ணியிருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு தியரி இருக்கு. லில்லி ஜாய் பாயை லவ் பண்ணியிருக்கு. ஸோ இதனாலதான் இவ்வளவு பெரிய ப்ராப்ளம் ஆயிருக்கு சொல்லிட்டு ஒரு தியரி இருக்கு. அதனாலதான் இவ்வளவு பெரிய ஒரு வாரே நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தியரி இருக்கு. ஸோ இப்படி இருக்கிறதுக்கான சான்ஸுங்கிறது வந்து ரொம்ப அதிகம் தான். ஏன்னா இது வந்து நம்ம காட் வேலி அப்பவே பார்த்துருந்துருக்கலாம். நிறைய பேர் வந்து ஒரு ஃபீமேலுக்காக இவ்வளவு பெரிய வார் நடந்தது, ஸோ இது வந்து அக்செப்ட் பண்ண முடியல, இது கரெக்டா இல்லை அப்படிங்கிற மேல ஒரு சில பேரோட கமெண்ட்லாம் நான் பார்த்துருக்கேன். லவ் வச்சு அதனால ஒரு பெரிய வார் நடந்திருந்தாலும் இது மாதிரி நம்ம ரியல் ஹிஸ்டரியிலேயே நிறைய நடந்திருக்கு. ஸோ அதனால ஒன் பீஸில் நடந்தாலும் அதோட வேல்யூ வந்து நான் கம்மியாக இருக்க மாதிரி பார்க்கல, பெட்டராக தான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களோட வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. நெரோனா இருக்கார்ல, அப்போதைக்கு இந்த 20 கிங்ஸ் தானே புதுசாக கவர்மெண்ட் வந்து உருவாக்குனாங்க. அப்போதைக்கு அதில் இவன் தான் அடுத்த கிங், இவன் தான் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ண போகிறான் அப்படிங்கிற பவரில் நெரோனா இருக்கான் இல்லையா, அவன் இருந்து இருக்கிறதுக்கான சான்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஏதோ ஒரு வேலையை பார்த்து தான் அந்த இடத்த வந்து அவன் அச்சீவ் பண்ணியிருக்கான். இப்போ நம்ம கிட்ட இருக்க இன்ஃபர்மேஷனை வச்சு பார்க்குறப்போ ஜாய் பாய் அதுக்கப்புறமா டேவி டி ஜோன்ஸ் இவங்க 2 பேருமே ஈமுக்கு அகைன்ஸ்டா சண்டை போட்டவங்க தான். பட் ஒரே டைம்ல சண்டை போட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இப்போ டேவி டி ஜோன்ஸ், நம்ம வந்து சன்கார்ட் நிக்கா, இவங்க 2 பேருமே ஆப்போசிட். நம்ம வந்து பிளாக் பீரியட் அதுக்கப்புறமா லூஃபியை பார்க்குறப்பே நமக்கு வந்து தெரியும், லூஃபி ஃபுல்லாவே ஒயிட்டு, நம்ம பிளாக் பீரியட் ஃபுல்லாவே டார்க்கு. ஐ திங்க் அவங்க 2 பேரும் சேர்ந்தெல்லாம் ஒரு பேட்டில் பண்றாங்கன்னு வச்சுங்களே, அதெல்லாம் அல்டிமேட்டா இருக்கும். அந்த பவர்ஸ் வந்து வேற எங்கேயோ போயிடும். ஸோ என்னோட தியரி என்னன்னா, இப்போ வந்து ஜாய் பாய் அதுக்கப்புறமா லில்லி, நெரோனா இருக்கான் இல்லையா, இவங்க எல்லாருமே ஒரே டீமா இருந்திருக்கிறதுக்கான சான்ஸுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். டேவி டி ஜோன்ஸ் வந்து அகைன்ஸ்டா வந்து இருந்திருக்கலாம். நம்ம ஈமோ இருக்கான் இல்லையா, அவன் வந்து உள்ள சதியா ஒரு வேலையை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து டேவி டி ஜோன்ஸை டிஃபீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஜாய் பாய்க்கு அகைன்ஸ்டா வந்து ஒரு வேலையை பார்த்துட்டு அவன் வந்து வின் பண்ணி இருந்திருக்கலாம். இப்போ ஈமுக்கு அகைன்ஸ்டா பேட்டில் பண்றப்போ லூஃபி அதுக்கப்புறமா பிளாக் பீரியட் இவங்க 2 பேரும் சேர்ந்து பேட்டில் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த சான்ஸை யூஸ் பண்ணி பிளாக் பீரியட் வந்து மேரி ஜோஸை அட்டாக் பண்றதுக்கான சான்ஸுங்கிறது வந்து இருக்கு. ஏன்னா பிளாக் பீரியடுக்கும் நிறைய இன்ஃபர்மேஷன்ங்கிறது வந்து தெரியும். அவன் ரொம்ப வெயிட் பண்ணி தான் அந்த டெவில் ஃப்ரூட் வந்து திருடிட்டு போயிருக்கான். ஆல்ரெடி பெரிய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். நெரோனா இருக்கா இல்லையா, அவன் வந்து எல்ஃபா வர்ற
வர்றதுக்கு முன்னாடி உன்னை வந்து திங்க் பண்ணி பார்ப்பான். இப்போதைக்கு நடக்கிற எதுவுமே யதார்த்தமா நடக்கலன்னு சொல்லிட்டு அவன் திங்க் பண்ணி பார்ப்பான். என்னன்னா இப்போ வந்து நம்ம சாங்ஸ் இருக்கார் இல்லையா, அவர் வந்து டெவில் ஃப்ரூட்டை திருடிட்டு போனது, அப்புறமா கோல்டி ரோஜரோட ஸ்பீச். ஸோ அதனால தான் புது பைரேட் ஏரா வந்து உருவாயிருந்திருக்கும். அதுக்கப்புறமா ஒயிட் பீரியட் வந்து லூஃபியை வந்து காப்பாற்ற சொன்னது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ராக்ஸ் இருக்கான்ல, அவன் வந்து திரும்ப வர்றேன்னு சொன்னது. இது எல்லாமே நார்மலாக நடந்த மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு இது வந்து எப்படின்னா ஹிஸ்ட்ரி ரிப்பீட்டட்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது மாதிரி ரிப்பீட் ஆகுது. இப்போதைக்கு ஒரு டீமாக உருவாயிருக்கு. இப்போ சிரகோசி வந்து எப்படியுமே லூஃபிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவா. இப்போ ஃபைனலாக லூஃபி சேர்ந்துருக்கிறது யாரோடன்னு பார்த்தீங்கன்னா லோக்கியோட. எல்ஃபா இருக்கு இல்லையா, எல்ஃபாவுமே டி. ஸோ அதையும் ஆல்ரெடி வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ராக்ஸ் இருக்கான் இல்லையா, ராக்ஸ் வந்து ஹரால்டோட எப்படியாவது சேர்ந்துடலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டே இருந்திருப்பான். ஏன்னா அவனோட சேர்ந்துட்டா அந்த வேர்ல்டை நம்ம தான் வந்து அதுக்கு எடுத்து வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், அந்த பவருக்கு போயிடும்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியும். ஏன் ஹரால்டோட ட்ரை பண்ணான் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில க்ளூஸ் எல்லாம் வந்து இருக்கு. அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்குது வந்து கலீலியா. ஸோ அந்த கலீலியா அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெயின் வாரியர்ஸ். அவங்க எல்லாருமே ஹேமரை யூஸ் பண்ணி பேட்டில் பண்ணக்கூடியவங்க. அதுக்கப்புறமா ஷிப் ரைட்டர்ஸ் வேர்ல்டு ஃபுல்லாவே டிராவல் பண்ணியிருந்திருக்காங்க. அப்படி பண்றப்ப என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு தெரியல. ஒரு பாயிண்ட்ல அவங்களை வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க. யார் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. பட் அந்த கேப்சர் பண்ணதை பத்தின ஒரு லெட்டர் எழுதி எல்ஃபாவுக்கு வந்து சென்ட் பண்ணிருக்காங்க. கலீலா இருக்காங்க இல்லையா, இவங்க தான் நோபா ஷிப்பையும் பில்ட் பண்ணிருக்கலாம். அதுக்கப்புறமா ப்ளூட்டன் ஆடம் சொல்லிட்டு ஒரு ட்ரீ இருக்கும். இது வந்து ஃப்ராங்கி வந்து சொல்லிட்டே இருந்திருப்பான், இது வந்து ஒரு ட்ரெஷர்னு சொல்லிட்டு சொல்லி இருந்திருப்பான். ஏன்னா அந்த ட்ரீ இருக்குல்ல, அதுல செய்யக்கூடிய ஷிப் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். என்னதான் ரொம்ப பெரிய ஒரு அட்டாக்கே விழுந்தாலும், ஒரு எண்டையர் தீவே அழியிற மாதிரி ஒரு அட்டாக்கே விழுந்தாலும் அந்த மரத்துக்கு மட்டும் எதுவும் ஆகாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்பான். இந்த ஆடம் ட்ரீ இருக்குது எங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்ஃபால தான் இருக்கு. அதை வந்து ரொம்ப புனிதமா அவங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ப்ளூட்டன் ஷிப் இருக்கு இல்லையா, அதை வந்து அந்த ட்ரீலேருந்து தான் பில்ட் பண்ணியிருக்கணும். ப்ளூட்டனோட ப்ளூ பிரிண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து ஃப்ராங்கி கிட்ட வந்து இருந்திருக்கும். ஸோ ஃப்ராங்கிக்கு எப்படி வந்திருக்கும்னா டாம் கிட்டே தான் வந்திருக்கும். இப்போதைக்கு ஐஸ்பர்க் வந்து ஷிப் பில்ட் பண்ற ஒரு கம்பெனி வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதோட பேருமே கலீலா கம்பெனின்னு சொல்லிட்டு தான் இருக்கு. டாமுமே டியா இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. இப்போ அந்த ஜெயின்ஸ் இருக்காங்கல்ல, கலீலா ஜெயின்ஸ், அவங்கள வந்து நம்ம எங்க பார்க்கலாம்னா பங்கசார்ல ஃப்ரீஸ் ஆயிருந்திருப்பாங்க. அப்போதைக்கு நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, குசானுக்கு அகேன்ஸ்டா அவங்க பேட்டில் பண்றதுனால அவங்கள வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலா அது ரொம்ப ரொம்ப ராங்கா இருந்திருக்கு. இப்போ வந்து லோக்கியோட பவர் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது வந்து நமக்கு வந்து ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. லோக்கி இப்போதைக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டெவில் ஃப்ரூட் யூஸரா இருக்கான். வார் ஆஃப் காடா இருக்கான். அந்த டெவில் ஃப்ரூட்டை எல்ஃபால ரொம்ப ரொம்ப சேஃப்டியா வந்து வச்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க. ரொம்ப வருஷமா நிறைய பேர் அதை சாப்பிட ட்ரை பண்ணிருப்பாங்க, யாராலையுமே முடிஞ்சிருக்காது. ஃபைனலா லோக்கி வந்து இப்போதைக்கு அதை சாப்பிட்டுருக்கான். ராக்ஸும் ஈமும் சண்டை போட்டுட்டு இருக்கப்போ ஈமு இருக்கான் இல்லையா, அவன் வந்து எல்ஃபா பத்தி மென்ஷன் பண்ணி ஒன்று சொல்லியிருந்திருப்பான். அப்போதைக்கு ராக்ஸ் வந்து அது வேண்டாம்னு சொல்லிட்டு கத்தி இருந்திருப்பான். டெவில் ஃப்ரூட்டை பத்தியும் சொல்லியிருந்திருக்கலாம். எக்ஸாக்டா அங்க வந்து ஈமு என்ன சொன்னாங்க சொல்லிட்டு தெரியல, ஆனா ராக்ஸ் வந்து செம்மையா கோவப்பட்டிருப்பான். லோக்கியோட ஐ இருக்கு இல்லையா, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மிஸ்ட்ரிங்கிறது வந்து இருக்கு. லோக்கியுமே ஹேமர் யூஸ் பண்றான். ஸோ அந்த ரெக்னீர் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. அதால ஐஸை கிரியேட் பண்ண முடியுது. இந்த ஐஸோட பெரிய ஸ்பெஷல் என்னன்னா, இதை யூஸ் பண்ணி ஃப்ரீஸ் பண்றான்னு வச்சுங்களே, அது நேச்சுரலா உருகாது. இப்போ பங்கசார்ல வந்து நம்ம ஜெயின்ஸை பார்த்தோம்ல, ஸோ அந்த ஜெயின்ஸ் எல்லாத்தையும் ஆனதுன்னா அதை உருகிறோம். பட் லோக்கி இப்போ கிரியேட் பண்ற ஐஸ் இருக்குல்ல, இது வந்து நேச்சுரலா உருகாது. அதை உருக வைக்கணும்னா ரெக்னீரால மட்டும்தான் உருக வைக்க முடியும். அப்போ அந்த ஜெயின்ஸை ஃப்ரீஸ் பண்ணது இதுக்கு முன்னாடி இப்போ நம்ம லோக்கியோ டெவில் ஃப்ரூட் யூஸரா இருக்கல, இதோட முன்னாடி யூஸரா இருந்தவங்க தான் அந்த வேலையை வந்து பார்த்துருந்துருக்கணும். பட் ஏன் பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. இப்போ ஜெயின்ஸ் வந்து அவ்வளோ ஒஸ்டான கிரைம் பண்ணாங்களா, இல்ல வேற ஒருத்தவங்க பண்ணிட்டு அவங்கள பிளேம் பண்ணாங்களா, இந்த டெவில் ஃப்ரூட் யூஸரா இருந்தது யாரு, ஸோ அவங்க வந்து ஏன் ஃப்ரீஸ் பண்ணாங்க, இந்த மாதிரியான ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து உள்ள இருக்கு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரா ஹேட்டை பார்க்குறப்போ ரொம்ப பெருசா இருந்தது இல்லையா, அது வந்து யாரோட ஸ்ட்ரா ஹேட், அது வந்து ஜாய் பாயோட ஸ்ட்ரா ஹேட்டாக தான் இருந்திருக்கணும். அப்போ ஜாய் பாய் வந்து ஒரு ஜெயின்டா இருந்திருக்கலாம், இல்லைனா ஜெயின் லெவலுக்கு இருக்கக்கூடிய ஒரு பர்சனா வந்து இருந்திருக்கலாம். இப்போதைக்கு டீம் சேரதெல்லாம் பாருங்களே, லூஃபி, அதுக்கப்புறமா நம்ம சிரகோசி, இப்போ வந்து லோக்கி. ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஒரு லைன்ல வந்து வந்துட்டாங்க. இப்போ ஈமோ இருக்கான் இல்லையா, அவனோட எண்டுக்கு ஸ்டார்டிங். அதனாலதான் இதை தாண்டி இது போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் வந்து இப்போதைக்கு எல்ஃபால வந்து என்ட்ராயிருக்கான். ஐ திங்க் அவனுக்கு பிளட் வருது இல்லையா, அது வந்து இப்போதைக்கு பேட்டில் நடந்து அவனை வீக்கா காட்டுறதுக்காக இருக்கலாம், இல்லைன்னா அவனுக்கு வந்து ஒரு கேர்ஸ் இருக்கலாம். இதுக்கு மேல போயிடுச்சுன்னா பெரிய ப்ராப்ளம் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு தான் உள்ள வந்து நெரோனா வந்து என்ட்ராயிருக்கான். இப்போதைக்கு ஈமோவை பார்க்குறப்போ தான் கொஞ்சம் பாவமா இருக்க மாதிரி இருக்கு. ஏன்னா வந்து மேரி ஜோஸ்ல ஃபுட்டு வந்து இப்போ வந்து ஷார்டேஜ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெவல்யூஷனரி ஆர்மி வந்து இப்போ எப்பயாவது வந்து முடிச்சு விட்டுறோம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சைடு இருந்துகிட்டு இருக்கானுங்க. இங்கிட்ட சாங்ஸ் டீம் வந்து ஒரு சைடு இருக்கு, லூஃபி டீம் வந்து ஒரு சைடு வந்து இருக்கு. இப்போ பிளாக் பீரியட் வந்து என்ன பண்ணலாம்னா, மேபி அவன் மெரெயினோட ஒரு டைப்பை போட்டு திரும்ப இவங்களுக்கு அகைன்ஸ்டா சண்டை போடலாம், இல்லைனா இதான் சான்ஸ்னு சொல்லிட்டு செலஸ்டியல் டிராகனை அட்டாக் பண்றதுக்கான சான்ஸுங்கிறது இருக்கு. அவன் என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு அவனுக்கே தெரியாது. இவன் எப்படி இருக்கான்னா, அவனோட ஸ்கின் வந்து ரொம்ப டார்க் ப்ரௌன்ல வந்து இருக்கு, ஆஃப் நேக்கடா இருக்கான். அவனுக்கு வந்து கொம்பு இருக்கு, நம்ம கையிலோக்கு இருக்கு இல்லையா, ஸோ அதே மாதிரி கொம்பு இருக்கு. ஆனா 2 கேர்வ் இருக்கு, அப்புறமா டைல் இருக்கு, ஒரு பிளாக் கிளவுட் வந்து இருக்கு. எப்படி நம்ம வந்து லூச்சி அதுக்கப்புறமா 5 எல்டர்ஸ் கிட்ட பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பிளாக் கலர் கிளவுட் இருக்கு.
ஆனா அந்த கிளவுட்ல எல்லாத்துலயுமே ஐ வந்து இருக்கு. ஸோ அவனோட உடம்புல பார்த்தீங்கன்னா நெறைய டாட்டூஸ் வந்து இருக்கு. அதுலயும் ஒரு ஹேண்ட்ல பார்த்தீங்கன்னா ஐ டாட்டூ வந்து இருக்கு. அவனோட ஹேர் வந்து ரொம்ப லாங்கா ஒயிட் கலர்ல வந்து இருக்கு. ஸோ அவனோட லுக்க யாரோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம்னா, நம்ம கிங் இருக்கான் இல்லையா? நம்ம கைடோவோட கிங் இருந்திருப்பான்ல. ஸோ அவன மாதிரியே இவனோட லுக்குங்கிறது வந்து இருக்கு. இவன் டெவில் ஃப்ரூட் யூசர்ங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பட் அதோட ஃபுல் பவர்ஸ் வந்து தெரியல. இவன் 800 வருஷமா இருந்துகிட்டு இருக்கான். அவன் உள்ள என்ட்ரானப்போ அங்க இருக்க பில்டிங் அதுக்கப்புறமா ட்ரீ எல்லாமே ஈவிலா ஸ்மெல் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ அப்ப அதுக்கு எல்லாத்துக்குமே இவனால வந்து உயிர் கொடுக்க முடியுது. அப்போ ஈமுவால இன்னொருத்தவங்களோட லைஃப் எடுத்து இவனோட லைஃப் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி இருந்திருக்கணும். அப்புறமா அவனோட கிளவுட் கையிலலாம் வந்து ஐங்கிறது வந்து இருக்கு இல்லையா? ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த ஐயும் லோக்கியோட ஐயும் சேமா இருக்கலாம். இதுலனா ஏதாவது ஒரு கனெக்ஷன் வந்து கண்டிப்பா அது ரெண்டுக்கும் இருக்கும். இன்னும் அவரோட ஃபுல் பவர் வந்து நமக்கு தெரியல. ஸோ இதெல்லாம் வர வர சாப்டர்ல வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்க ஈமு பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஸோ உங்களோட தியரி என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கங்க.